தட்டாங்க கவனம் யாராவது ஆதாரத்தை உயர்த்தும் உன்னத விழாவிற்கு வருகின்ற அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மகளிர் நலனில் மாண்புமிகு முதலமைச்சர் திட்டங்கள் நமது மாண்புமிகு தமிழக உள்ள பெண்களை நாட்டின் கூட்டுறவு என்பதை நிரூபிக்கும் வகையில் உங்களை தொழில் முனைவோராக மாற்ற வேண்டும் என்பதன் அடிப்படையில் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் உங்களின் பொருளாதார மேம்பாட்டை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி வந்த நகர்ப்புற உள்ளாட்சி பிரதிநிதி தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் விருதுநகர் மாவட்டம் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய காரியப்பட்டி நகர் அதில் இப்போதைக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் ஆகியவை ஒருங்கிணைந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நலத்திட்டங்களையும் அவர்கள் மேம்பாட்டிற்கான கடன் உதவிகளையும் வழங்கும் விழாவாக மிக சிறப்பான வகையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு தலைமையேற்று சகோதரிகளே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, பெருமக்களே, பல்வேறு அரசு அலுவலர்களே, உங்கள் அனைவருக்கும் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல விருதுநகர் மாவட்டத்திலே மகளிர் சுய உதவி குழுக்கள் மிக சிறப்பான வகையிலே செயல்பட்டு வருவதையும், ஊரக பகுதிகளிலே 10,000க்கும் மேற்பட்ட குழுக்களும், நகர்ப்புறங்களிலே ஏறத்தாழ 4,000 குழுக்களும் என்று ஏறத்தாழ நம்முடைய மாவட்டத்திலே 15,000க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்கள் மகளிருடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு, ஊரக வாழ்வாதாரத்திற்கு, நகர்ப்புற வாழ்வாதாரத்திற்கு மிக சிறப்பான வகையிலே நீங்கள் செயல்பட்டு வருவது அனைவருக்கும் பெருமகிழ்ச்சியை அளித்திருக்கிறது. உங்களுடைய மேலான ஈடுபாட்டின் காரணமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள், கைவினை பொருட்கள், சேலைகள் போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் அல்லது நாம் அன்றாட வாழ்க்கையிலே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் என்று பல்வேறு தரப்பிலான இந்த பொருட்கள், உங்களால் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் இப்போது மதி என்கின்ற வணிக அடையாளத்தோடு இந்த நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய இத்தகைய பொருளோடு போட்டி போட்டு சந்தையிலே தனக்கென ஒரு தனி இடத்தை பெறக்கூடிய அளவிற்கு உங்கள் உழைப்பால், உங்களுடைய ஈடுபாட்டால் அது முன்னேறி வந்திருப்பதை காண்கிற போது நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த பெருமையை பெற்றுத் தந்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த நிதியாண்டில் மட்டும் ஏறத்தாழ 1,007 கோடி ரூபாய் நாம் இலக்காக நிர்ணயித்து வங்கிக் கடன் வழங்கிட வேண்டும் என்று தீர்மானித்து அதில் அந்த 1,007 கோடி ரூபாயில் கடந்த ஆண்டு நாம் 922 கோடி ரூபாய் அளவிற்கு நாம் அந்த இலக்கினை நாம் எட்டி இருக்கிறோம் என்பது ஒரு நல்ல செய்தி. கடந்த 5 ஆண்டுகளில் மாத்திரம் நம்முடைய 54,000 சுய உதவி குழுக்களுக்கு ஏறத்தாழ 3,787 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டு வாழ்வாதாரம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நடைபெறக்கூடிய விழாவில் ஏறத்தாழ 1,245 பயனாளிகளுக்கு 15,48 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்கள் இன்றைய விழாவில் மாத்திரம் வழங்கப்பட இருக்கிறது. அதில் 88 குழுக்களுக்கு 9.64 கோடி ரூபாய் வங்கிக் கடன்,
சமுதாய முதலீட்டு நிதி மற்றும் அமுதசுரபி நிதி என பல்வேறு நிதிகளின் வாயிலாக நிதி உதவிகள், சிறப்பாக பணியாற்றிருக்கக்கூடிய 4 குழுக்களுக்கு மாவட்ட அளவிலான மணிமேகலை விருது வழங்குதல், குறிப்பாக நம்முடைய திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளிலே ஏறத்தாழ 718 பயனாளிகளுக்கு ரூபாய் 9.33 கோடி அளவிலே உதவிகள் என்று இன்றைய விழாவிலே அவை வழங்கப்பட இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் மிக இனிப்பான செய்தி. இவை வெறும் எண்ணிக்கைகளாக, இவை வெறும் எண்களாக மாத்திரமே இந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஒரு மாபெரும் ஆதரவு கருத்தை நம்முடைய முதலமைச்சரும் மாண்புமிகு துணை முதலமைச்சரும் இன்றைக்கு உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். நிதியமைச்சர் என்கிற வகையில் ஒவ்வொரு மாதமும் நான் நம்முடைய வங்கிகளை அழைத்து எவ்வளவு பேருக்கு நீங்கள் கடன் கொடுத்திருக்கிறீர்கள், வங்கிகள் எந்த வகையில் அவர்களுக்கு ஆதரவு கடன் நீட்டுகிறீர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இது எந்த அளவிலே ஒருங்கிணைக்கிறீர்கள் என்பதை நாங்களும் லீட் பேங்க் என்று சொல்லக்கூடிய முன்னோடி வங்கிகளோடு அமர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு வங்கிகளையும் அழைத்து நாங்கள் அதற்கான ஆய்வுகளை செய்து தேவைப்படக்கூடிய அளவில் அவர்களுக்கு கடன் உதவிகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காரணம், கடன் பொருளாதாரம் நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கியமான பொருளாதாரமாக இருக்கிறது. நான் அடிக்கடி சொன்னதைப் போல நம்முடைய நிதிநிலை அறிக்கையை காட்டிலும் 3 மடங்கு அதிகமாக நாம் கடன் பொருளாதாரத்தின் வாயிலாக கடைக்கோடி பகுதியில் இருக்கக்கூடிய மகளிருடைய முன்னேற்றத்திற்கு நாம் மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் எல்லாம் என்கிற திராவிட மாடல் ஆட்சியினுடைய அடிப்படை இலக்கை நாம் அதை ஒரு அடிப்படை தத்துவமாக கொண்டிருந்தாலும் சமுதாயத்தினுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் கரம் கொடுத்து தூக்கிவிட வேண்டும். அவர்களை பொருளாதார நிலையிலே உருவாக்கிட வேண்டும், உயர்த்திட வேண்டும். குறிப்பாக மகளிர் பொருளாதாரம் என்பது முன்னேறினால் அந்த சமுதாயத்தினுடைய பொருளாதாரம் முன்னேறுகிறது. ஆக அவர்களுக்கு கடன் பொருளாதாரத்தின் வாயிலாக மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்க்கை தரத்தையும் சமூக நிலையிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உயர்வையும் நாம் அளிக்க வேண்டும். என்றால் பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, சமூக வளர்ச்சியும் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. குறிப்பாக பெண்களுக்கு உண்டு அவர்களுக்கான கல்வியை அளிக்க வேண்டும். அவர்கள் 4 இடத்துக்கு போய் வர வேண்டிய வசதிகளை அளிக்க வேண்டும். சமுதாயத்தில் பெண்களுக்கு என்று ஒரு மிக முக்கியமான இடம் அமைய வேண்டும். அடுத்து அவர்களுக்கான பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுகிற போது அந்த பெண் பெறக்கூடிய அந்த வளர்ச்சி அந்த பெண்ணுக்கான வளர்ச்சியாக மாத்திரமல்ல, அந்த குடும்பத்திற்கான வளர்ச்சியாக, அந்த குடும்பத்திற்கான வளர்ச்சியாக மட்டுமல்ல, அந்த குடும்பம் இருக்கக்கூடிய இடத்தினுடைய வளர்ச்சிக்கும் அது அமைந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கும் இது ஊண்டுகோலாக அமைகிறது என்கிற வகையில் தான் ஒவ்வொரு திட்டங்களையும் நம்முடைய முதலமைச்சர்கள் கேட்கிறார். 1,71,00,000 பேருக்கு கலைஞர் உரிமை தொகையை வழங்குகிறோம். மகளிர் விடியல் பயணம் நாம் இன்றைக்கு பெண்களுக்கு தருகிறோம் என்றால் அதன் வாயிலாக ஒரு மாதம் ஒன்றுக்கு ஒவ்வொரு பெண்ணும் ஏறத்தாழ 888 ரூபாய் அவர்களால் சேமிக்க முடிகிறது என்பதை இலக்காக கொண்டு அவர்களுக்கு அந்த பயணம் உறுதி செய்யப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வீட்டு பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவை போய் படிக்கின்ற நேரத்தில் அந்த குழந்தைகள் போய் படிக்க போகிற போது உயர்கல்விக்கு காலேஜுக்கு போகிறதால் அவர்களுக்கெல்லாம் புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் இன்றைக்கு வழங்குகிறோம். சமுதாயமாக நாம் உருவாக்குவதற்கு நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார். சரி, அப்படிப்பட்ட வளர்ச்சி என்று வருகிற போது அந்த வளர்ச்சி நீடித்த வளர்ச்சியாக இருக்கிறதா, சுற்றுச்சூழலோடு இயைந்து போகக்கூடிய வளர்ச்சியாக இருக்கிறதா, சஸ்டைனபிள் கோல்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கு நிதி ஆயோக் நிறுவனம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த இலக்குகளில் மிகப்பெரிய அளவிலே முன்னோடியாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு திகழ்கிறது என்று சொன்னால் சுற்றுச்சூழலோடு இணைந்திருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை நாம் இன்றைக்கு இலக்காக கொண்டு செயல்பட்டுக் கொள்கிறோம். அந்த சுற்றுச்சூழலோடு இயைந்து நாம் ஒரு அருமையான பொருளாதாரத்தை, சமூக மேம்பாட்டை உருவாக்கக்கூடிய அந்த பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அதற்கான இன்றைக்கு பசுமை விருது பெற்றிருக்கக்கூடிய தோழர்கள் வந்திருக்கிறார். எனவே அவர்களுக்கும் என்னுடைய முக்கியமான வாழ்த்துக்களை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்களுடைய பங்களிப்பு இந்த பூமி பந்தை நாம் வரக்கூடிய தலைமுறைக்கு நாம் எப்படி விட்டு செல்கிறோம் என்பதில் அவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கும் மகளிர் சுய குழுக்கு சுமார் 12 லட்சம் மதிப்பிலான கடனுதவி வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது.
அதைத் தொடர்ந்து திருச்சி வட்டாரத்தைச் சேர்ந்த காளையார் கரிசல்குளம் ஊராட்சியைச் சேர்ந்த காமாட்சியம்மன் மகளிர் சுயஉதவிக் குழுக்கு சுமார் 13 லட்சம் மதிப்பிலான கடனுதவி வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து காரைப்பட்டி பேரூராட்சியை சேர்ந்த கொடிமலர் மகளிர் சுயஉதவிக் குழுக்கு, தொடர்ந்து மல்லானூர் பேரூராட்சியை சேர்ந்த துளசி மகளிர் சுயஉதவிக் குழு 12 லட்சம் மதிப்பிலான கடனுதவிகள் வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 25,000 ரூபாய் பரிசு தொகை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து சிவகாசி வட்டாரத்தைச் சேர்ந்த நமஸ்கரித்தான்பட்டி ஊராட்சியில் சிவகாசி வட்டாரத்தைச் சேர்ந்த நடை சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து சிவகாசி மாநகராட்சியை சேர்ந்த 1,25,000 மதிப்பிலான கடனுதவி வழங்கப்படுகிறது. தொடர்ந்து நலிவு நிலை குறைப்பு நிதி நரிக்குடி வட்டாரம் அன்னை தெரசா மகளிர் சுயஉதவிக் சேர்ந்த லட்சுமி அவர்களுக்கு, திருச்சுடி வட்டாரம் தென்றல் மகளிர் சுயஉதவிக் குழு சவிதா அவர்களுக்கு 50,000 மதிப்பிலான கடனுதவி வழங்கப்படுகிறது. தொடர்ந்து வட்டார வணிக வள தொழிற்கடன் பெறும் பயனாளிகள் நரிக்குடி வட்டாரம் முத்துமணி என்பவருக்கு 1 லட்சம் மதிப்பிலான தொழிற்கடன் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து நுண்தொழில் கடன் நிதி பெறக்கூடிய பயனாளிகள் முருகேஸ்வரி, முதலாக திருமதி சுதா அவர்கள் மன்னார் அரசு மேல்நிலைப்பள்ளி கல்வி பிரிவினர் பசுமை விழிப்புணர்வை மாணவர்களை உழைத்து வரும் திருமதி சுபா அவர்களை பசுமை சாம்பியன் விருது மற்றும் 1 லட்சம் பரிசு தொகையை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக Abang.